ஐந்தாம் பாவம் என்பது இயற்கை. நான் சொன்னேன் இல்லையா, இயற்கை, கவிதை, காதல், கவர்ச்சி, அதெல்லாம் வந்து 5ஆம் பாவம். அதுக்கு 12ஆம் பாவம் 4ஆம் பாவம். இது செயற்கை. செயற்கையா என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், இயற்கையா மழை வருதுன்னா நம்ம கொடை பண்ணலாமா, இல்ல செயற்கையா பெட்ரோல் தயாரிக்கலாமா, செயற்கையா இந்த இயந்திரங்களை தயாரிக்கலாமா, செயற்கையா இந்த மிஷின் வச்சா இந்த இது பைக் ஓடுமா, பைக்கை கண்டுபிடிக்கிறது, எலக்ட்ரானிக் பைக்கை கண்டுபிடிக்கிறது, வித்தியாசமா ஒண்ணு புதுசா அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களே, செயற்கை. இதெல்லாம் இயற்கைக்கு மாறான விஷயம். செயற்கையாக எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னு மனிதன் யோசிச்சு செய்து கொண்டிருக்கிறான் பாருங்க. அந்த செயற்கையான அத்தனை விஷயங்களும் இந்த 4ஆம் பாவத்துல வரும். அது மட்டும் இல்லாம இயற்கையா அழுவுறது, சென்டிமெண்ட், பேசுறது, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்லாம ஒரு இயந்திரமா வாழ்க்கை, எப்படி இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லலாம். அளந்து பேசக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் வந்து செயற்கைத்தன்மை. இந்த செயற்கைத்தன்மை 4ஆம் பாவத்தில் ஒருவர் எப்படி அன்பாக இருப்பாரா, இல்ல வந்து இந்த மாதிரி பிராக்டிகலா யோசிப்பாரா, பிராக்டிகலா நடந்துப்பாரா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதும் இந்த 4ஆம் பாவம் தான். சரிங்களா? இந்த 4ஆம் பாவத்தின் காரகத்துல தான் இது வரும். அடுத்து வந்து